ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்னம். ஸோ கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம 40 நாட்கள் பலன்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, வருகிற 7ஆம் தேதி கிரகணம் அன்னைக்கிலிருந்து நம்ம அந்த பலன்கள் எடுக்கிறோம் ஐயா. வருகிற 17/10 வரைக்கும் இருக்கக்கூடிய 40 நாட்கள். ஸோ அதில் வந்து தசாபுத்திகள் அடிப்படையில் நான் வந்து பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதாவது சூட்சமும் அந்தரம் மூலியமா, அதாவது இன்னும் கொஞ்சம் குறிப்பாக உள்ளே போயாச்சு டெப்த்தாக. ஸோ அதோடு எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்கக்கூடியது விருச்சக லக்னம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை நடக்கும்போது எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? விருச்சிகத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியன். அவருடைய நட்சத்திரம் இருக்கிறது மெயினாக கான்ட்ரிபியூஷன் 3, 7, 11. ஒரு பாதம் தான் 2, 6, 10 இருக்கு. 3, 7, 11 தான் மெயின் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதனால் இவங்க வந்து அரசியல், அரசு அதிகாரிகள், கான்ட்ராக்டு, இது மாதிரியான மேற்பார்வை செய்யக்கூடிய தொழில்கள் அத்தனையும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆவணி மாதத்தில் சூரியன் 10ல் தான் இருக்கார். அடுத்து லாபஸ்தானத்துக்கு கன்னியில் வர்றாரு. இந்த கோச்சாரமும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. யார் ஒருத்தர் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 8, 12 சூரியன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கும். அதாவது மிதுனத்துலேயோ துலாத்துலேயோ இந்த மாதிரி இருந்து திசை நடத்துகிறவங்களுக்கு போராட்டம் இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் படிப்படியான வளர்ச்சி தான் இருக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னத்துக்கு வில் பவரை கொடுக்கறது. அதாவது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை பார்த்தாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்க வந்து ஒரு முக்கியத்துவமான ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு கீ ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் பவர் இருக்கும். இவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. அதிகாரத்துவம் கிடைக்கும். மேலே மேலே ப்ரமோஷன் கிடைக்கும். சூரிய திசை இவங்களுக்கு ஒரு நல்ல திசை தான். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை. இந்த சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு பலன் அப்படிங்க? பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன். அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதும் அதே 3, 7, 11 தான். ஸோ அதனால் வந்து இவங்க அறிவு சார்ந்த வேலைகள், ஒப்பந்தம் சார்ந்த வேலைகள், ஐடி சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து காலச்சக்கரத்துக்கு வந்து 3ஆம் இடமும் 10ஆம் இடமாக வருது, 7ஆம் இடமும் 2ஆம் இடமாக வருது, 11ஆம் இடமும் 6ஆம் இடமாக வருது. அதனால் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய அரசு அலுவலகங்களில் சப்போர்ட்டிவ் ஏஜெண்ட்டாக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு நிறைய பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறோன்னா டைரெக்டாக நம்ம பத்திர ஆஃபீஸரை பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஏஜென்ட் தான் அதுக்கு ஒரு பினாமி மாதிரி ரெடி பண்ணி. நம்ம இந்தியன் படத்தில் வந்து நம்ம கவுண்டமணி இருப்பார், இருக்கிற மாதிரி. அப்போ இது வந்து சப்போர்ட்டிங் ஏஜென்ட்டாக இந்த சந்திரன் வந்து செயல்பட்டு மிகப்பெரிய ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் அறிமுகமாகி அது ஒரு கீ ரோல் பண்ணுவார். அதில் வந்து சந்திரன் நல்லா இருக்குது. இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறார். அதனால தான் சந்திர திசை நடக்குது. நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்துருங்க விருச்சிக லக்னக்காரங்க. இப்போ நான் சந்திர திசை நடக்குதுன்னா ஒன்று திருவோணத்தில் சந்திரன் இருக்கார், இல்லை ரோகிணியில் இருக்கார், இல்லைன்னா அஸ்தத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இந்த 3, 7, 11 தான் வேலை செய்யும். அதனால் ஏஜென்சிக்கு ரொம்ப நல்ல வேலை. சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? செவ்வாய் லக்னாதிபதி. அதே நேரத்தில் தைரியத்தை கொடுக்குறவர், படைத்தலைமை, தலைமை தாங்க தளபதி மாதிரி இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட செவ்வாய் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மிதுன ராசியிலையோ துலா ராசியிலையோ இருந்தால் மட்டும் இவங்க வந்து அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துக்குவாங்க. அதாவது எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, அல்லது நம்பிக்கைடுறது, பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் செவ்வாய் கொண்டு வந்து விட்டுரும். விபத்துகளை கூட கொண்டு வந்து விட்டுரும். பட் அதே நேரத்தில் 3ல் இருந்தாங்கன்னா நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க. அதாவது நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதே மாதிரி தன்னுடைய பலத்தை கொண்டு செய்யக்கூடிய தொழில். இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் கடினமான இயந்திரங்களை இயக்கிறதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிரேனெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கிரேன் ஓட்டுறாங்க, ஜேசிபி வைக்கிறாங்க. இது மாதிரி ஹார்ட் ஒர்க்குக்கு செவ்வாய் நல்லா இருக்குது. அதே மாதிரி காவல்துறைன்னு எடுத்துக்கலாம். 4, 8, 12லையும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையிலையோ காவல்துறையிலையோ இருப்பாங்க. ஒரு ஆப்ரேஷனில் போய் இது பண்ணும்போது அதுவும் இதுதான். ஒன்றுமில்லை, ஒரு என்வி ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் செவ்வாய் தான். அதே நேரத்தில் நம்ம வந்து காவல்துறையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செவ்வாயினுடைய வேலை. 8, 12 இல்லாத செவ்வாய் இவங்களுக்கு அதிகாரத்தை தரும். நல்ல பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருப்பாங்க. 7 வருஷம் செவ்வாய் திசையும் பூமி ஆதாயம், கட்டட ஆதாயத்தை எல்லாம் கொடுத்துரும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு மகா திசை.
நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ராகு மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை. விருச்சிக லக்னத்துக்கு 4, 8, 12 தான் ராகுனுடைய சதயம், திருவாதிரை, சுவாதி இருக்கு. இப்போ 4ஆம் இடத்துலயே ராகு போயிட்டு இருக்காரு. அடுத்து அவர் சொந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடியவர். இப்போ குரு நட்சத்திரத்தில் இருக்கார், ராகு நட்சத்திரத்துக்கு வரக்கூடியவர். அதனால இந்த 4, 8, 12 சேர்ந்தே இயங்கும். ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குதுன்னா வெறும் 4லயே இருந்தால் 4 மட்டும் இயங்காது, அந்த 8, 12 சேர்ந்தே இயங்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகளுக்கு போகக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை இவங்களுக்கு ராகு திசை 3ஆம் இடமான மகரத்திலேயோ, 7ஆம் இடமான ரிஷபத்திலேயோ, 11ஆம் இடமான கன்னியிலேயோ இருந்து திசை நடத்தினால் நல்ல டெவலப் ஆயிடுவாங்க. அது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் ஜென்ரலாக ராகு கெட்டவர், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் உழைப்பு மட்டும் பண்ணிட்டு சம்பாதிச்சு ஏதோ ஒரு இடத்துல போட்டு காசு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதிகமான பணத்தை போட்டு பணம் பண்ணுற வேலையில் இறங்கக்கூடாது. சிறப்புங்க. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை. குரு திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? குரு என்னதான் நமக்கு தனாதிபதி, பஞ்சமாதிபதி அப்படின்னு இருந்தாலும் கூட அவருடைய நட்சத்திரம் 4, 8, 12 தான் இருக்குது. இப்போவும் குரு 8ல் தான் இருக்கார். இந்த 4ல் ராகு 8ல் குரு நம்ம நிறையா ராசி பலன்களில் சொல்லியிருக்கோம். 4, 8ல் கிரகம் இருக்குன்ட்டு. அதனால் இந்த குரு திசை 8ல் கோச்சாரங்கிறது அவ்வளோ வீக்கு. குழந்தை பேருக்கு தடை, திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை, மற்றும் நம்ம உழைப்பில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இன்புட்டு போடுவீங்க, எஃபர்ட் போடுவீங்க, ஆனால் அப்ரிசியேஷன் இருக்காது. உங்களுக்கு பின்னால் இருக்கவங்கெல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மாற்றுறேன் இதை மாற்றுறேன்ட்டு வேறு வேலைகளுக்கு மாறிட்டே இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல அப்படியே போயிட்டே இருக்கணும். 9ல் குரு வரும்போது கொஞ்சம் நல்லது நடக்கும். இவங்களுக்கு அநேகமாக சுக்கிர புத்தியோ, கேது புத்தியோ, சூரிய புத்தியோ வரும்போது நன்மைகள் நடக்கும். எல்லாருக்குமே குரு திசை நடந்தாலும் அந்த புத்திகளில் சில மாறுதல்கள் பண்ணும், கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஆமாம். அதாவது ஒரு கெட்ட திசை நடக்குதுன்னா அந்த குரு 16 வருஷமும் நம்மளை போட்டு தாக்கிட்டே இருக்காரு. ஈவன் 8லேயே இருந்தாலும் கூட குரு புத்தி மட்டும்தான் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி எல்லாமே நல்லா இருக்கு. ராகு குரு மட்டும்தான் விருச்சிகத்துக்கு கெட்டவன். சிறப்புங்க. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சனி தான் நம்ம லக்னத்திலே இருக்கார். விருச்சிக லக்னத்தில் அனுஷமாக இருக்கார், 5ஆம் இடத்துல உத்திரட்டாதியாக இருக்கார். இப்போ 5ல் தான் கோச்சாரத்தில் போகிறார். இந்த 5ஆம் இடத்து சனிங்கிறது உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு மந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள், ஒரு மண்டபம், கல்யாண மண்டபம் பார்த்துக்குவார். அவர் அங்கே ஆஃபீஸில் மெயினாக இன்சார்ஜாக இருப்பார். பெருசாக அவருக்கு என்ன வேலை இருக்கும்? ஏதாவது பிஸி மண்டபம் புக் பண்ணுவார், வந்த பிறகு அப்படியே பார்த்துக்குவார். அதே மாதிரி தியேட்டரில் மேனேஜராக இருக்கவங்க மற்றும் இந்த மாதிரி மூளை உழைப்பு, அதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு, ஆனால் பெருசாக இயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி வேலையை தான் சனி பார்த்துட்டு இருப்பார். சில பேர் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பாங்க, ஆனால் கலைத்துறையில் கூட ஒரு சின்ன கன்சல்டிங் வேலை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் அதுக்கு உறவுகளுக்கு நல்லா இருக்குது. இப்போ குழந்தை பேர், திருமண வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கும் எதிரி, 10ஆம் இடத்துக்கும் எதிரி. அப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கும் தடை, ஓனராக இருக்கிறதுக்கும் தடை. அதை ஞாபகம் வச்சு. கண்டிப்பாக. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை. புதன் திசை நடக்கிறவங்க எப்படிங்க இருக்கு? புதன் டேலண்டட். புதனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்னதான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11ஆம் அதிபதியும் அவன் தான். ஒரு பிக்கப் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு புதனுடைய அமைப்புங்கிறது 1, 5, 9ல் இருக்கிறதுனால நல்ல படிப்பு, அப்படி இல்லைன்னா அனுபவ திறமை, நல்ல புத்தி கூர்மை, அனுபவ திறமை. இப்போ நிறைய பேர் இப்போ லாயர் இதில் பார்த்தீங்கன்னா முறைப்படி படிக்காட்டி வந்தால் கூட ஒரு கன்சல்டிங் லெவலுக்கு உயர்ந்துருவாங்க அனுபவத்தில். இப்போ புதுசாக படிச்சுட்டு வந்தவங்க கூட டெவலப் பண்ண முடியாது, அவங்க பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டெவலப் பண்ணிடுவாங்க. அது மாதிரி கலைத்துறை, சினிமா துறையில் மிகப்பெரிய பங்கு புதனுக்கு உண்டு. டைரக்ஷனுக்கும் உண்டு, வசனகர்த்தாவுக்கும் உண்டு. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, பிரிக்கிறது, இது பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது, டிசைனிங் போடுறது, எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுப்பாரு. இந்த நாம் நினைப்போம் புதன் மிதுனத்தில் ஆட்சி வீடு, அதே மாதிரி கன்னியில் உச்ச வீடுன்னு நினைப்போம். ஆனால் கன்னியில் பிரச்சனை இல்லை. இந்த 12ஆம் இடமான துலாத்தில் உட்காந்துட்டாலோ, 8ஆம் இடமான மிதுனத்தில் உட்காந்துட்டாலோ இவங்களுக்கு அந்த திசை நடக்கும்போது
பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்காது. சர்க்கிளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த புதன் நின்ற நட்சத்திர ஸ்தானாதிபதி நட்சத்திர அதிபதி 7ல் இருந்தார்னா விதிவிலக்காக வேலை செய்யும். ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் சனி அளவுக்கு மோசம் இல்லை. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசை. கேது திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? பணம் கொடுக்குறவர் கேது தான். பேச்சினால பணம் சம்பாதிக்கிறது, வக்கீல் தொழில் மற்றும் மருத்துவம் இது சார்ந்த துறையில் நல்லா இருப்பாங்க. இப்போ கேது 10ல் வேற இருக்காரு. ரொம்ப பிரமாதமாக சம்பாதிக்கிறது. 2/10 தான் உங்களுக்கு. ஆமாம், 2/10 நல்லா இருக்கும். அதே நேரத்தில் உறவுகளில் தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 2ஆம் இடம் என்பது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்போ ஒன்றுக்கு நல்லா இருக்கும், நமக்கு பணத்தை கொடுக்க. ஆனால் அதே நேரத்தில் மனைவி கூட டார்ச்சர், கணவன் கூட டார்ச்சர். இந்த 7 8ங்கிறது கேதுங்கிறது. இப்போ கேதுனால என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைகளுக்கு கேது கெட்டு போனால் பேச்சு வராது, திக்குவாயினாலும் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கேதுனால. அதே நேரத்தில் பேசி கெடுறதும் உண்டு, ரொம்ப மோசமான வார்த்தைகள் பேசுகிறதும் உண்டு, ஆக்ரோஷப்படுறது. கேதுன்னா நம்ம பத்திரகாளி மாதிரின்னு. அப்போ 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் கேது இருந்தால் இவங்க பேசுறதுனால அவங்க புண்படுறது, எதிர்வாளர் கணவனோ மனைவியோ புண்படுறது அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உயிர் பற்றுக்கு நல்லதல்ல, பொருள் பற்றுக்கு நல்லது. சிறப்புங்க ஐயா. இறுதியாக சுக்கிர தசை. சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நல்ல அருமையாக இருக்கும். 20 வருஷமும் பணப்புழக்கம், தொழில், சொந்த தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்துலேயும் மென்மேலும் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ணும்னா செஞ்சு கெடுத்துரும், ஆசைப்பட்டு மோசம் பண்ணிடும். நல்லா வர்ற மாதிரி வரும், வந்துட்டு அப்புறம் போய் மாட்டிக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓன் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. அதாவது உழைப்பு மட்டும் பண்ணினா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சிம்மத்திலையும் கடகம் தாண்டி சிம்மம் கன்னி வர்றதுனால மிகப்பெரிய சொந்த நட்சத்திரத்துக்கே வர்றாரு, பூர நட்சத்திரத்துக்கே வர்றாரு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சிகத்துக்கே இந்த கோச்சார 40 நாட்களில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சிம்மத்திலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் இன்னொரு சிக்கல் என்ன, 4 8ல் ராகு குரு இருக்குது. அதனால் இந்த ராகு குரு திசை நடக்கிறவங்கள தவிர மற்றவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. சிறப்பு சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நிச்சயமா. நன்றி, வணக்கம்.